கையில போன் வச்சிருக்கோம், நம்ம ஏதாவது செட்டிங் மாத்தணும் இல்ல புது போன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும்னா கண்டிப்பா டெக் பாஸ் அப்படின்ற இந்த சேனலை பார்க்காம நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். அதுல ஒரு ஃபேமான ஒரு ஃபேஸ் இருக்கு, சுதர்சன் அவர்கள். அவர் நம்ம ரெகுலரா பார்த்திருப்போம், நிறைய வீடியோல பார்த்திருப்போம். ஒரு ஹெட்டாவே லீட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அவரோட சேனல் இது கிடையாது. அண்ட் இப்போ புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல என்னெல்லாம் கண்டென்ட் வருது, என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்றத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அண்ட் பேசலாமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா. சோ இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இவருக்கு வேற ஒரு சேனல் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல இவர் வந்து வீடியோ போடுறாரு. என்ன அது என்னன்னா எங்க வந்திருக்கிறாப்ல, வேற ஒரு சேனல்ல தானே இருந்திருக்காரு அப்படின்னும் போது ஒய் ஐ குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த லோகோ இருக்கும் இல்லையா, டெக் பாஸ்னுடைய லோகோக்கும் மகள் எல்லாம் போட்ட மாதிரி ரிப் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பார்க்கும் போது தான் தெரியுது அது ஆக்சுவலி அவரோட சேனலே கிடையாதான். அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காரு, மோர் தென் ஒரு 7 years மேல ஒர்க் பண்ணதா சொல்லியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ் நினைக்கிறேன். அவங்க வந்து லீட் பண்ணவங்க. அண்ட் அவங்க சொல்றாங்க ஒரு 2 பேர், அந்த 2 பேர் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அது வந்து அவங்களோட சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ், லைக் ஜியோ வந்தது தெரியும்ல, அந்த ஃப்ரீயா நெட் கொடுக்கறது அதெல்லாம் வந்ததுல அந்த டைம்ல நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல நானும் ஒண்ணு. அப்ப ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, புதுசா இருக்கும். அது இது வந்தா நார்மலா தான் இருக்கும். அதை பார்க்கும் போது ஐயோ என்ன இப்படி வந்துருச்சு அப்படின்னா சொல்லி நிறைய டவுட்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குரூப் இருந்துச்சு. இந்த சேனல் தான் நினைக்கிறேன் நான், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஏதோ ஒரு சேனல்ல அவர் சொல்ற அந்த 2 பர்சனையுமே நான் பார்த்திருக்கேன், முருகானந்தம் சம்திங் இன்னொரு பர்சன். ஸோ இவங்க 2 பேருமே நான் பார்த்திருக்கேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குரூப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நீங்க வந்து மரம் கண்ணு நட்டுட்டு தான் என்கிட்ட டவுட் கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், தோட்டத்துல எல்லாம் சும்மா அப்படியே கிடக்கும்ல, அந்த மரங்கள்லாம் கூட்டிட்டு வந்து அழகா ஒரு பள்ளமெல்லாம் நோண்டி அதை வச்சு ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து அழகா அவங்களுக்கு அமிச்சு எனக்கான சந்தேகங்கள் என்னன்றதை நான் கிளீன் பண்ணிப்பேன். அப்போ வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க வீட்டுல இருக்கும் போது, சே இந்த காலத்துல எப்படி ஒரு நல்ல பையன் பாத்தியா, மரம் எல்லாம் வந்து நட்டாதான் உனக்கு டவுட்ஸே கிளியர் பண்ணுவேன்னு சொல்றான், சூப்பர்ல அப்படின்னு எங்களுக்குமே வந்துட்டு ஒரு பயங்கர மரியாதை. ஆஃப்டர் தட் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே மனுஷனா நீலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ், அப்சல்யூட்லி இதான் நடந்திருக்கு. என்னன்றது என்னோட ஒரு கணிப்புல அந்த பர்சன் எப்படி இருந்தாங்க, இப்போ இவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் அவுட் எப்படி மாறி இருக்குன்றது தான் விஷயம். சுதர்சன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து அவங்க டோட்டலா 99% அவங்களுடைய கண்டென்ட், ஒரு பர்சன் தான் வந்துட்டு இப்போ ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வர ஒரு பர்சன் ஆட் கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் ஸ்பான்சர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டென்ட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சுதர்சன் அண்ட் அவங்களோட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பணம்ல கொஞ்சம் ஷேர் அப்படின்றது வந்துட்டு இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. யாரு, அடடா கிரியேட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் சர்டன் டைமுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஹோல்ட் பண்ணிடுறாங்க. 99% கண்டென்ட், அதாவது அவங்களுடைய ஓனா அவங்களுடைய வீடியோஸ் இருந்தது மாதிரி நிறைய ஆட் வந்து 99% ஆட் உள்ள வந்துட்டு 1% தான் இவங்களுடைய கண்டென்ட்டா வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன்டா பாக்கணும்னு நினைச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனையால சேனலும் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய சோர்ஸ் இப்போ நான் நல்லா பேசுவேன்றதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பேசவே முடியாது, என்னால பேச முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் இது பண்ணுவேன்னா முடியாது. ஸோ நான் வந்து எதிரியாவது ஒன்று தெரியணும், நான் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. இவர் வந்து கண்டென்ட்லயோ இல்லைன்னா வந்து இந்த டெக்லயோ ரொம்ப கிளீனா ஷைனான ஒரு பர்சன். இன்னும் நான் வந்து என்ன நல்லா மெருகேத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன், நீ இனிமே எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஒரு ஆட் கம்பெனியா தான் இதை நம்ம மாத்த போறோம் அப்படின்னும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேர் வந்து அந்த சேனலுக்கு கொஞ்சம் கம்மி, அதை விட கம்மி தான், பட் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஃபுல்லா ஆடே கொடுத்துக்கிட்டு நம்ம பணம் நல்லா ஏத்திக்கலான்றது டிசைட் பண்றாங்க. பட் இவங்க வந்து எனக்கு வந்து என்னோட ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணணும், அது தெரியாத ஒரு பிளேஸ் நல்லா ஒர்க் பண்ண முடியாது, சண்டை வருது. இவருக்கு சிம்பிளா சொல்லணும்னா 60 லட்ச ரூபா பாக்கி அவங்க கொடுக்கணுங்க. அடடா கிரியேட்டர்ஸ் இவருக்கு கொடுக்கணுமா, அது இல்லாம 15 கோடி ரூபாய்க்கு இந்த சேனலை வாங்கிக்கிறியான்னு ஒரு விவாதமும் பண்ணியிருக்காங்க. நீயே வாங்கிக்கோன்னு இருக்காங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது 15 கோடி கொடுத்துடுன்றாங்க. அடடா டேய், 50 லட்சம் பேருக்கு 15 கோடி வேற லெவல்ல. ஓகே, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது எதுவுமே எனக்கு செட் ஆகுதுன்றதுனால இவர் வெளில வரதான் முடிவு பண்ணியிருக்காரு. கூட இருந்து அந்த டீமும் வந்து எங்களுக்கும் மரியாதை கிடையாது, நாங்க என்ன பண்ண போறோம்னு அவங்களும் சேர்ந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ அவரோட லைஃப் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அடியில, சீரியஸா அவர் ரொம்ப பாவம். பட் அவருக்கு நிறைய திறமை இருக்கு, கடவுள் கண்டிப்பா கையை விட மாட்டாருன்றதுல ஒரு நெக்ஸ்ட் ஒரு குரூமா என்ன பண்றாரு, டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்றாரு. சீரியஸ்லி ஐ திங்க் ஒரு 1 month தான் இருக்கும். நான் இன்னைக்கு பேசுற டைம் படி பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேருக்கு மேல அவருக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, வேற லெவல்ல. ஸோ ஒரு மாசத்துக்குள்ள அதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சூப்பரா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சிட்டாரு. இதுல அவருக்கு என்ன புது சேனல் என்ன இஷ்யூ, ஏன் திரும்ப அவங்க ஏதாவது சண்டை போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. இவருக்கு growth நல்லா இருக்குன்னும் போது நம்மளோட யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஓடிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோவை பிடிச்சி அவங்க புதுசா அதே பேர்ல டொமைனை எல்லாமே யூஸ் பண்ணி நான் என்னோட சேனல்ன்ற மாதிரிலாம் போட்டு அதே வீடியோவை தூக்கி போட்டு எக்கச்சக்க லேக்ஸ்ல வீடியோஸ் வியூஸ் வர வச்சு அதை வந்து ஆடா கொடுத்து வர வச்சு அதுல நிறைய சப்ஸ்கிரைபர் ஏத்தி வேற திரும்பவும் வேற கண்டென்ட் போடுறது இதை ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பேரை கூகுள்ல போட்டாவே நிறைய சேனல்ஸ் வர ஆரம்பிக்கவே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே ப்ளீஸ் இந்த மாதிரி வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புதுசா ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணும்போது அதுலயும் 1000 தடைகளை வருது. அது வந்து எல்லாருக்கும் வர விஷயம் தான், பட் நடக்குது அவருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனா ஒரு 60 லட்ச ரூபாய் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது ரொம்ப பெரிய ஒரு மனசு கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி விழுந்துடாம எழுந்து திரும்ப ஒரு ஆஃபீஸா ஓபன் பண்ணி டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வேற லெவல் சூப்பராகவே ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. கன்ஃபார்மா வந்து சூப்பரா உங்களுக்கு ஹிட் ஆகும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ சக்ஸஸ் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது கரெக்டாக கூகுள்லேருந்து ஒரு மானிட்டைஸ் ஆகணும், அதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்துட்டு கூகுள் சைட்லேருந்து கொடுப்பாங்க யூடியூப்லேருந்து. அதுவே பார் ஆகிட்டு இன்னும் ஒரு 45 டேஸ்க்கு மேலே கூட டைம் எடுக்கும் உங்களுக்கு, நாங்கள் வந்துட்டு அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் இதை வந்து முயற்சியை வீணாக்க போகிறது இல்லை, ஷுவராக நான் வந்து உழைப்பேன் அப்படின்னு தெளிவாக நிற்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் அப் டு டேட் அண்ட் சூப்பராக நிறைய மேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Bye bye.